ஸோ லாக்டவுனில் முடி வெட்டாமல் நான் ரொம்ப அழகாகிட்டே போகிறேன். ஓகேவா? ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. நல்லா தான் இருந்தாகணும், அப்போ தான் என்னோடய வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து ஆக்சுவலாக 3 நாள் முன்னாடியே போட வேண்டியது. பட் ஆனால் ஃபஸ்ட் நாள் போடலான்னு பார்த்தா வைஃபை ப்ராப்ளம் ஆகிடுச்சு, செகண்ட் நாள் ரவுட்டர் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, 3ஆவது நாள் ஏரியா கட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து வீடியோ போடக்கூடாதுன்னு யாரோ சதி திட்டம் தீட்டி இதுமாரி ஒரு நாள் 2 நாள் ப்ராப்ளம் வந்தால் டெய்லி ப்ராப்ளம் வந்தால், ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் நாளாக வீடியோஸ் போடல. கொஞ்சம் நாளாக இல்லை, ஒரு 2-3 நாளாக வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி வந்து எதாவது பண்ணி போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஓகே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா, ஸோ நீங்கள் முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி கிளிச் வீடியோ வந்து போகிறத பார்த்துருப்பீங்க. ஸோ நார்மல் ஃபோட்டோ வீடியோவில் வந்து இப்போ கிளிச் எஃபெக்ட் போட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டோன்னா பார்க்கவே அழகாக இருக்கிறது, ஒரு மாசான லுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாசான லுக் கிடைக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு கிளிச் வீடியோ வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கிளிச் வீடியோ வந்து எப்படி நம்ம ஃபோனில் பண்ணுறது, ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு இமேஜாக இருக்கலாம், ஒரு ஃபோட்டோவாக இருக்கலாம், ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் 2 நிமிஷத்தில் வந்து எப்படி இந்த மாதிரி ஒரு கிளிச் வீடியோ வந்து பண்ணுறது அப்படின்றத தான் ஸோ இன்றைக்கான வீடியோ போகுது. இன்றைக்கான வீடியோவில் இன்னொரு விஷயம், நம்ம சேனல் வந்து ஒரு புதுசாக ஒரு அப்கிரேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னையிலேருந்து நம்ம என்றைக்கு ஒரு வீடியோ போகிறோமோ அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து அன்னைக்கான ஒரு பேசிக்கான ஒரு மீடியா சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ். ஓகேவா? ஸோ இவங்க தான் தெரிஞ்சுக்கணும், டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க தான் இதை பார்க்கணும், மீடியாவில் இருக்கிறவங்க தான் இருக்கணும் அப்படி கிடையாது. நார்மலாக யார் பார்த்தாலுமே அதில் வந்து இன்றைக்கி டேட்டில் இருக்கிற ஒரு எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காமனான எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய, ஓகேவா, இந்த பேஸில் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் அப்படி கிடையாது, எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நியூஸ் வந்து 3 நியூஸ் சொல்லிவிட்டு அன்றைக்கான டே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 நியூஸ் வந்து சொல்லிவிட்டு அன்றைக்கான வீடியோ வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அது எத்தனை பேருக்கு நல்லா இல்லை அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னையிலேருந்து ஓகேவா? ஸோ இன்னையிலேருந்து எந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணாலும் பேசிக்காக நம்மளுக்கு வந்து ஃப்ளாஷ் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நியூஸ் வந்து இன்றைக்கான தேவையான நியூஸ் வந்து சொல்லிட்டு தான் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஓகே, ஸோ அந்த பேஸில் இன்றைக்கான நியூஸை போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட PUBG மொபைல் இந்தியா இருக்குல்ல, ஸோ இது வந்து இது வரைக்கும் மட்டுமே 20 மில்லியன் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. அவ்வளோ பேர் வந்து இதை ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் கூட கண்டிப்பாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த டைம் வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ இது வரைக்கும் மட்டுமே 20 மில்லியன் வந்து கிராஸ் பண்ணியிருக்காது அதோட ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும். ஸோ அது ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி அந்த சாஃப்ட்வேர் அந்த ஆப்பே வந்து ஹேங் ஆகிற அளவுக்கு எல்லோரும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் நடக்க போது பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, செகண்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரியல்மி இருக்குல்ல, ஸோ அந்த கம்பெனி வந்து இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, டைஸோ அப்படின்ற ஒரு அந்த ஒரு கம்பெனி மூலிமா கீபேட் மொபைல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணலாம். அது அந்த பேர் கீழே வந்து கீபேட் மொபைல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து நோக்கியாவுக்கு அப்புறம் அதிகமாக நம்மளுக்கு வந்து சாம்சங் அந்த மாதிரி தானே ஒரு குவாலிட்டியான மொபைல் வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி ரியல்மின்றது எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் ஒரு ஃபீச்சர்ஸ் ஃபோன் வச்சுன்னா ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக வந்து அதை ரெடி பண்ணி விட்டுட்டுருக்காங்க. தேர்ட் விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சாம்சங் எல்லாத்தையும் சரி இந்த மாதிரி ஃப்ளிப் மாடல் வந்து ஃபோன் வரதை பார்த்துட்டோம். 2 ஃப்ளிப், ஓகேவா? ஸோ ஒரு ஸ்க்ரீன் அதை இப்படி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணும்போது அதில் ஸ்க்ரீன் வர மாதிரி. இப்போ அடுத்து வந்து என்ன பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் 3 ஃப்ளிப்பு, ஸோ 1, 2 அதுமாதிரி சொல்லிட்டு மொத்தமாக 3 ஃப்ளிப் பண்ணி நீங்கள் அந்த ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா 4 மடித்து பேக்கில் வச்சுட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க போல். ஸோ அதுதான் வந்து அடுத்த பிளானிங். ஸோ அதுக்கான ப்ளூ பிரிண்ட்லாம் கூட அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சாம்சங். ஸோ அதான் வந்து இன்றைக்கான நியூஸ். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம டெக்னாலஜி எந்த அளவுக்கு வளருது அப்படின்றத. ஓகே, ஸோ அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம போயிட்டு ஸோ அந்த கிளிச் வீடியோ வந்து கிளிச் எஃபெக்ட் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்து கற்றுக்கிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு வீடியோ எஃபெக்ட் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளிச் வீடியோ அப்படின்ற ஒரு ஆப் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணால் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்காது. எல்லா ஃபீச்சர்ஸோடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா எப்பவும் போல் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா எடிட் ஆர் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம வந்து ஆல்ரெடி இருக்கிற வீடியோ எடிட் பண்ணால் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா ரெக்கார்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ எடிட்டில் போயிட்டு மேலே ரீசென்ட்லி ஆட் ஆகிட்டு பார்த்தீங்களா, ஸோ அதில் போனீங்கன்னா சம்திங் வீடியோ ஒரு ஃபோட்டோ எது வேணால் உங்கள் இஷ்டம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ்னால் மட்டும் 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி செகண்ட் அதான் மேக்ஸிமம். ஓகேவா? ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, இப்போது ஒரு சம்திங் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கு ஓகே ஆகிடுச்சு. நீங்கள் எதாவது ட்ரிம் பண்ணணும், அப்படி இல்லைனா கீழே வந்து அதோட சைஸை மாற்றணும், இன்னொன்று ஆட் பண்ணணும், பேக்ரவுண்ட் மாற்றணும், ஸ்பீடை கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேசிக்கான ஒரு எடிட் வந்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ கீழே வந்து இது ப்ளே ஆகிட்டு இருக்கும்.
நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளிச் எஃபெக்ட் தான். ஸோ நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இது அப்படியே ஃபஸ்ட்டு இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இடம் வரைக்கும் இங்கே ரெட் கலரில் மாறி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த இடம் வரைக்கும் அந்த கிளிச் எஃபெக்ட் வந்து அங்கே அப்ளை ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். தென் அப்படியே அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய டைப்பில் இருக்குது. கிளிச் வந்து இந்த ஒரு இதாக அப்படி கிடையாது. தென் ஸோ இந்த மாதிரியான டைப்பில் இருக்குது. நீங்கள் எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்தந்த இடத்துல அதை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ஸோ பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த இடத்துல அந்த கிளிச் வரும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு இது கிளிச் எஃபெக்ட் மட்டும் இதில் கிடையாது, டிஃப்ரெண்ட் கிளிச் எஃபெக்ட்டு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் மாதிரிலாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரியான அழகழகான ஃபில்டர்ஸு, ஸோ இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்டு ஒரு நீங்கள் ரீல்ஸ் பண்ணுறீங்களோ இல்லை இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் வந்து கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ நாய்ஸு மிரர் எஃபெக்டில் பண்ணுறதுக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஷு, பிளாக் அண்ட் ஒயிட்டு ஃப்ளாஷ் வந்து வர இதெல்லாம் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்களா, இது எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து அதை நீங்கள் வந்து அப்ஸ் வைக்கிற மாதிரி, ஸோ 6 வீடியோ ஒரு நேரத்தில் ப்ளே பண்ண மாதிரி, ஸோ 9 வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரியான ஒரு கிளிச் எஃபெக்ட்டை போட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தென் வந்து நார்மல் ஃபில்டர்ஸ் எல்லாத்துலேயும் கொடுக்குற மாதிரியான உங்கள் வீடியோக்காக ஒரு ஃபோட்டோஸ்க்கு நீங்கள் ஃபில்டர் போடணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இதிலே போட்டுக்கலாம். அண்ட் உங்களுக்கு எதாவது மியூசிக் ஆட் பண்ண வச்சிங்கன்னா இதிலே போய்ட்டு உங்களுக்கு என்ன மியூசிக் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் தனியாக உங்களோட தேர்ட் பார்ட்டி ஆப்பை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் எதாவது டைப் பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம். ஒரு நார்மலான வீடியோ எடிட்டிங். ஓகே, முடிச்சுட்டு சேவ் கொடுத்துட்டு ஸோ சேவ் ஆகி முடிச்சோடனே நீங்கள் கேலரியில் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே யாருக்கா ஷேர் பண்ணணும், சோஷியல் மீடியா ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே யூ கேன் டூ தட். ஸோ அவ்வளோதான். ஓகேவா. ஸோ இந்த இதை மட்டுமே வச்சு நீங்கள் அழகாக ஒரு வேறு லெவலில் ஒரு கிளிச் வீடியோ செஞ்சு உங்களோட இன்ஸ்டாகிராம்ஸ்லையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ போட்டு மாஸ் காமிக்கலாம். ஸோ அதனால் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கான வீடியோவில் எதாவது கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கான வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சொன்னால் தான் எனக்கு தெரியும். அண்ட் எப்பவும் போல் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து அதிகமாக வேணும், எனக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் போடுங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ஷுவராக நான் வந்து போடுவேன். அதனால் நீங்கள் இந்த மீடியா ஃபீல்டில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ அதில் எந்த மாதிரியான வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது போட்டால் தான் எனக்கும் தெரியும் உங்களுக்கு எது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மட்டும் எதாவது வீடியோ பண்ணால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ இருக்காதோ, ஸோ தட் ஐ டோன்ட் நோல. ஸோ அதனால் வந்து சொன்னிங்கன்னா நான் போடுவேன். தேவைப்படும் நினச்சிங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். That's all for today's news. Have a nice day. Bye.